எல்லோருக்கும் வணக்கங்க. நாம இந்த வாரம் பாக்குறது கன்னியா லக்னத்தை பத்தி பார்க்க போறோம். கன்னியா லக்னம் அதோட உருவம் என்ன தெரியுமா? கன்னி பெண் தான் அதோட உருவம். இப்ப பார்த்தோம் அப்படின்னா கன்னியா லக்னம் உபயராசி, நிலராசி. கன்னியா லக்னத்துல எப்படி ஒரு கன்னி அப்படிங்கிறது என்ன? ஒரு இளமையான பெண். அப்போ கன்னி லக்னத்துல பிறந்தவங்க எப்பவுமே தன்னை இளமையா வச்சிருக்கன்னு நினைப்பாங்க. அவங்களோட ஒவ்வொரு செயலும் அந்த இளமைக்கே உரிய நளினமா இருக்கும். அவங்க வயசு ஏறினாலும் கூட தன்னுடைய முதிர்ச்சியை அவங்க வெளியில காட்டாம நல்ல இளமையாவே இருப்பாங்க. இவங்க பயங்கரமான புத்திசாலிகளுங்க. கன்னியா லக்னத்தவருக்கு நடிப்பு, ஜோதிடம், விண்வெளி சார்ந்தது, ஆராய்ச்சி, தரகு, புரோக்கர் சார்ந்த விஷயங்கள் இவங்களுக்கு ரொம்ப நல்லா வரும். இவங்க யாரையும் புறமுதுகளை குத்தாம மனசாட்சிப்படி பேசுவாங்க. எல்லோர்கிட்டையும் ரொம்ப சரியா இருக்கணும், நான் சரியா இருப்பேன் அப்படின்னு நினைக்கிறவங்க அடுத்தவங்களும் தனக்கிட்ட அதே மாதிரி சரியா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கக்கூடியவங்க. தன்னோட ஒழுக்கத்தை ரொம்ப நல்லா பாதுகாத்து எல்லோரும் மதிக்கிற மாதிரி அவங்க நடந்துக்குவாங்க. அவங்க ஸ்திர ராசியா இருக்கிறதுனால அவங்க ஒரு இடத்துல இருப்பாங்க. உபயராசியா இருக்கிறது அது எப்படி அப்படின்னா நிலையாவும் இருக்க சொன்னா அவங்க இருப்பாங்க. இல்ல டிராவல் பண்ணுங்க அப்படின்னா அந்த டிராவலும் அவங்க பண்ணுவாங்க. இது கன்னி ராசியோட இயற்கையான குணம். இப்போ கன்னி ராசிக்கு கலப்பு குணங்கள் வரும். அந்த லக்னம் இல்லது லக்னாதிபதியோட சுப பாவ கிரகங்கள் சேரும்போது அதுக்கேத்த மாதிரி அவங்களுக்கு அவங்களோட குணம் மாறதான் செய்யும். இப்போ லக்னத்துல கன்னி லக்னத்திலே புதன் உச்சம் அடைகிறார், ஆட்சியா இருக்கார், மூலத்திரிகோணம் 3 நிலையும் அடைகிறார். இதை அடைஞ்சு இந்த புதன் திக்பலம் அப்படிங்கிற அமைப்பையும் பெற்று புதன் லக்னத்துல இருக்க பிறந்த அந்த கன்னி லக்னக்காரங்க பயங்கரமான அதி புத்திசாலிகளா, வானவியல் சார்ந்த துறைகள்ல நாட்டம் இருக்கவங்களா அவங்க இருப்பாங்க. இப்ப இதே கன்னியா லக்னத்துக்கு அவரோட 4-7 கூடைய குரு அவங்க லக்னத்துல, அவரும் லக்னத்துல அவர் எந்த நிலையில இருந்தாலும் குருவும் புதனும் லக்னத்துல இருக்கும்போது திக்பலம் அப்படிங்கிற ஆட்சி நிலைக்கு அடுத்த 3வது நிலையை அவங்க அடைவாங்க. அப்போ குரு திக்பல நிலையில இருக்கும் பொழுது கன்னியா லக்னத்தவங்க தாயை மனசுல வச்சிருக்கவங்களாவும், நண்பர்களை மனசுல வச்சிருக்கவங்களாவும், மனைவிய தாய் மாதிரி மனைவிய அவங்களுக்கு கிடைக்கும். தாயை நேசிக்கிற அளவுக்கு அவங்க நண்பர்களையும் மனைவியும் நேசிப்பாங்க. இதே லக்னத்துல அவங்களோட நண்பரான குடும்பாதிபதியான பாக்கியாதிபதியான சுக்கிரன் அங்கே நீச்ச நிலையில இருந்தாலும் கூட அவரோட காரகத்துவங்களை அவரு கன்னிக்கு கொடுக்கறதுல தயங்குறதே கிடையாது. அப்போ லக்னத்துல சுக்கிரன் இருக்க பெற்றவங்க கலை உணர்வு அதிகமா இருக்கவங்களும், எதிர்பாலின ஈர்ப்பு அதிகமா இருக்கவங்களும், குடும்பத்தின் மேல பற்றுதல் உள்ளவங்களும், சொகுச விரும்புறவங்களாவும், அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற நிலையை அடைகிறவங்களாவும் அவங்க இருக்காங்க. அவங்க தந்தை வழி அமைப்புகளையும் தந்தையையும் தந்தை சார்ந்த தொழில்களையும் நேசிக்கிறவங்களா அவங்க இருக்காங்க. இதே லக்னத்துல சனியார் 5-6 கூடையவரா இருக்கிறாரு. இவங்க பிடிவாதக்காரரா இருந்தாலும், நிதானமானவரா, சோம்பல் உடையவரா இருந்தாலும் கூட அவங்களோட குழந்தைகளையும் அவர் நினைப்பார், எதிரிகளையும் அவர் மனசுலதான் நினைக்கிறார். இதே ராகு இருந்தா, எந்த லக்னமா இருந்தாலும் சரி, ராகு இருந்தா அங்கே தாழ்வு மனப்பான்மை வந்து விடுகிறது. கேது இருந்தா ஞானம் வந்துருது. இதே இவர் கன்னி புதன் சூரியனை அவரோட அதி நண்பரா கருதுறாரு. எப்பவுமே சிம்மத்துல புதன் இருக்கும் பொழுது அப்படியே தன்னுடைய அவ்வளவு சந்தோஷமா அவரு சிம்மத்துல இருப்பாரு. அதனால அவர் தன்னோட உயிர் நண்பரா சூரியனை கருதுறதுனால இந்த ஆளுமை பண்பு, தலைமை பண்பு, எங்க போனாலும் அந்த ரெஸ்பெக்ட் அது வந்துருது. அதே கண்ணில சந்திரன் இருக்கும் பொழுது கண்டிப்பா அவர் சந்திரன் எங்க இருந்தாலும் அவர் ஒளித்தன்மையோட இருக்கணும். இருள் சந்திரன் சனிக்கு இணையானவர், அவரு நல்லது செய்ய மாட்டார். லக்னத்துல ஒளிச்சந்திரன் இருக்கும் பொழுது தாய் மாதிரி அவங்க அவ்வளவு பரிமாறுவாங்க, விருந்தோம்பல் செய்வாங்க,
சாந்தமான குணம் எல்லாமே அவங்களுக்கு இருக்கும். இதே செவ்வாய் அவரே 3-8 குடையவரா வர்றதுனால பின் சகோதரத்தை அவங்க ரொம்ப விரும்புவாங்க. வம்பு வழக்குகள் யார் கூட எப்ப சண்டை போடலாம் அப்படிங்கிற அந்த மனநிலையை அவங்களுக்கு வந்துடும். லக்னத்துல 8ஆம் அதிபதி இருக்கிறது அவ்வளவு ஒரு நல்ல விஷயம் கிடையாது. அதிர்ஷ்டம், லாட்ரி சீட்டு இது மாதிரியான விஷயங்கள் மேல அவங்களுக்கு ஈடுபாடு அதிகமாவே வரும். இப்போ புதனை லக்னமா கொண்ட அந்த கன்னி லக்னத்தவர்கள் யாரோடலாம் நண்பர்களா இருக்கலாம் அப்படின்னு பார்த்தா, கன்னி, துலாம், மகரம், கும்பம், ரிஷபம், மிதனம் இவங்க கூட எப்பவுமே இவரு உயிர் நண்பர்களா எல்லார் கூடவும் இருக்கலாம். கன்னியா லக்னத்தோட அதிபதி யாரு அப்படின்னு பார்த்தோம்னா புதன். இவங்க மகாவிஷ்ணுவை தினந்தோறும் மகாவிஷ்ணுவை வழிபடுறாங்க அப்படிங்கும்போது அளவில்லாத புத்திசாலித்தனத்தையும் அந்த புத்தி மூலமா அவங்க பிழைக்கிற அமைப்பையும் கண்டிப்பா அந்த விஷ்ணு பகவான் அவங்களுக்கு கொடுப்பாரு. மீண்டும் அடுத்த எபிசோட்ல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.